ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம்ல நம்ம 4. ஓகேடா. ஓகேடா. இப்போ ரிஸ்க். ஓகே. ரிஸ்க்ன்றது வந்து இட்ஸ் டிவைடட் இன்டு டூ டைப்ஸ். ஒன் இஸ் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அண்ட் அதர் ஒன் இஸ் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்ன்றது என்னன்னா மார்க்கெட் ரிஸ்க், இன்ஹெரண்ட் ரேட் ரிஸ்க், பர்ச்சேசிங் பவர் ரிஸ்க். அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்ன்றது பிசினஸ் ரிஸ்க், ஃபினான்ஷியல் ரிஸ்க், டிஃபால்ட் ரிஸ்க். மார்க்கெட் ரிஸ்க்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து திடீர்னு வந்து ஷேர் வாங்குறேன். இப்போ இப்போ வந்து மார்க்கெட் இஸ் அண்டர் கோயிங் ப்ரெடாமினன்ட் டவுன்ஃபால் இல்லையா? வாங்குறேன். ஆனால் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு நினச்சிட்டு மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு டக 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 டகடன்னு கீழே இப்போ போயிட்டு இருக்கேன், கீழ் நோக்கி போயிட்டு இருக்கேன். அதுக்கு பேர் என்னன்னா மார்க்கெட் ரிஸ்க். இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்ன்றது வந்து இப்போ ஹோம் லோன் வாங்குறேன். திடீர்னு ஹோம் லோன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, இல்லை ரொம்ப ரொம்ப ரேர் டைம்ஸ் வந்து கம்மி பண்ணுறாங்க. அது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். பர்ச்சேசிங் பவர் ரிஸ்க்ன்ட்டு யுக்ரைன்ல பிகாஸ் வந்து ஆயில் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலோட எக்ஸ்போர்ட் வந்து இம்பேக்ட் ஆயிருக்கு அப்படின்றதுனால இந்தியாவில் இருக்கிற ஹோட்டலில் இருக்கிற எல்லா ரேட்ஸ் ஆஃப் ஃபுட்ஸோட ரேட்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆயிடுறது, என்னால் அது வாங்குறதுக்கு அந்த டிஷ்ஷை வாங்குறதுக்கே முடியாமல் போய்ட்டுருது. அதுக்கு பேர் என்னன்னா பர்ச்சேசிங் பவர் ரிஸ்க். பிஸ்னஸ் ரிஸ்க்னா பிஸ்னஸ் ரிஸ்க் இஸ் ஃபுல் ஆஃப் அன்சர்டனிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ். So it is basically a volatility in revenues and profits of a particular company due to its market conditions, product mix and competitions. It may raise இப்போ வந்து கவர்மெண்ட் பாலிசிஸ் ஏதாவது சேஞ்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்ட் லேபர் ஸ்ட்ரைக்ஸ் நடக்கிறதுனா இட்ஸ் அ பிஸ்னஸ் ரிஸ்க். ஃபினான்ஷியல் ரிஸ்க்ன்றது என்னன்னா, சி ப்ராப்பராக என்னோட டெட் ஈக்விட்டி ரேஷியோவோ இல்லை லிக்விடிட்டி ஸ்டேட்டஸோ இல்லை ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டையோ நான் சரியாக பண்ணலை அப்படின்னா it will lead to financial risk. Okay. Default risk na when I'm not able to meet my financial obligations on time, or I'm not able to meet my debt on time, or repayment on time, இது எல்லாமே will lead to default risk. புரிஞ்சுதா? இதெல்லாம் தான் types of risk. Important theory question. ஓகேவா? இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ், இப்போ நம்ம இதுல வந்து குட்டி குட்டியா நிறைய விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். ஈஸியா இருக்கும் மித்ரா, கஷ்டமா இருக்காது. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இஸ் ஒன் சாப்டர் வேர் திஸ் வில் டிராவல் இன் யோர் டே டு டே லைஃப். காஸ்டிங் எப்படி ஸ்டேஜ் ஒன்ல, அந்த மாதிரி எஃப்எம் ஸ்டேஜ் டூல. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கோ இல்லை ஓஆர்ஓ இல்லை ஆடிட்டிங்கோ இல்லை ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டோ, இந்த சாப்டர்ஸ்லாம் வந்து நம்ம கூட ஒரு லேமேனுக்குள்ள ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட டிராவல் ஆகுமானா கிடையாது. பட் ஸ்டேஜ் ஒன்ல இருக்கிற காஸ்டிங் சப்ஜெக்ட்டும் ஸ்டேஜ் டூல இருக்கிற ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டும் இட் இஸ் கோயிங் டு டிராவல் வித் அ இண்டிவிஜுவல் பர்சன். ஸோ அதனால யூ வில் ஃபைண்ட் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூ கேன் ரிலேட் இட் டு அ லாட் ஆஃப் ரியல் லைஃப் ஆக்டிவிட்டீஸ். ஓகே. ஸோ த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் அ ஷேர் வந்து 600 rupees. அண்ட் இன்வெஸ்டர் பைஸ் வந்து 100 shares. ஆஃப்டர் 1 year he sells these shares at a price of rupees 720 and also receives a dividend of rupees 30 per share. Find the total return percentage of the investors. என்ன சொல்லியிருக்கானா, ஒரு ஷேரோட லெட்ஸ் சே இட்ஸ் அ டாபூர் ஷேர்னு வச்சுக்கோங்களேன். டாபூர் ஷேரோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 600. இன்வெஸ்டர் 100 ஷேர் வாங்குறோம், 100 ஷேர் வாங்குறோம். அப்பனா எவ்வளோடா மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான்? ஒரு ஷேருக்கு 600 ரூபானா 100 ஷேர் 600 into 10 60,000. ஆனால் ஒரு வருஷம் கழிச்சு he sells the shares at a profit of 720. அப்ப அவனுக்கு என்ன ஷேர் வேல்யூ எவ்வளவு வரும்? 72,000. கரெக்டா? அவனுக்கு ஒரு டிவிடெண்ட் வேற கிடைக்கிறது ஒரு 30 ரூபா. 100 ஷேர்னா 3000 ரூபாய். அப்ப அவனுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட எல்லாம் சேர்த்து 72,000 ரூபாய் ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. 100 ஷேரோட விலை வந்து டிவிடெண்ட் வந்து 3000 ரூபாய் ஆகுறது. அப்போ இது பெனிஃபிட் டூ, இது பெனிஃபிட் ஒன். அப்போ நான் மொத்தமா இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோ? 60,000. என்னோட ப்ராஃபிட் எவ்வளோ? 15,000. அப்ப நீங்க பாருங்க, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் 60,000, ப்ராஃபிட் 15,000னா 100க்கு எவ்வளோன்னு கேட்குறோம். அப்ப என்ன பண்ணோம்? 15,000 இன்ட்டு 100 டிவைட் பை 60,000 விச் இஸ் 25%. புரியுதா? அவ்வளோதான்டா. இல்லடா லாபம்டா. நீ 10 ரூபாய்க்கு ஒரு பெண்ணை வாங்குறடா மித்ரா.
உன்னோட காஸ்ட் பிரைஸ் 60,000. நீ இப்ப அத வந்து 12 ரூபாய்க்கு விக்கிறன்னா ஒரு பென்னுக்கு லாபம் எவ்வளோ? 2 ரூபாயா? 10 பென்னு. அப்ப 20 ரூபாய். அதான். சோ உன்னோட பெனிஃபிட் 1 இது. பெனிஃபிட் 2 பெனிஃபிட் 2 இது. அத தவிர டிவிடெண்ட் வேற குடுக்குறான். அப்ப என்னோட மொத்த பெனிஃபிட் எவ்வளோ? 15,000. புரியுதாடா? அவ்வளவுதான். அடுத்தது. The expected rate of return is simply a weighted average of possible returns with weights being the probabilities of occurrence. Expected rate of return can be calculated by using the formula given below. See, economic conditions, growth, expansion, stagnation and decline. இப்ப மித்ரா ஒரே நிமிஷம் கண்ணா. Weights being and probabilities of occurrence, expected rate of return can be calculated by using the formula given below. இங்க பாருங்க கண்ணா. Growth, expansion, stagnation, the four phases of trade cycle ன்னு சொல்லிட்டு எக்கனாமிக்ஸ்ல 12th standardல you would have studied ஞாபகம் இருக்கா? கரெக்ட். அதேதான் இந்த எக்கனாமிக் கண்டிஷன்ஸ். அவன் என்ன சொல்றான்? ஒவ்வொரு சினாரியோல நான் ரேட் பர்சன்டேஜ் இவ்ளோ, ப்ராபபிலிட்டி இவ்ளோ. அப்ப என்னோட எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கேக்குறான். ஒண்ணுமே இல்ல. திஸ் இன்டு திஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? திஸ் இன்டு திஸ். திஸ் இன்டு திஸ். ஓகே. ஸோ திஸ் இன்டு திஸ் பண்ணும்போது டோட்டல் என்ன ஆயிடும்? 6.25 முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான்டா. எம்சிக்யூ கொஸ்டின். ஈஸியா இருக்கா? கஷ்டமா இருக்கா? நெக்ஸ்ட். X Limited has forecasted returns on its share with the following probability distributions. So, return percentage கொடுத்திருக்கான். -20%, -10% னா loss. ஓகேவா? So, probability கொடுத்திருக்கான்டா. அவங்க என்ன கேக்குறான்? Expected rate of return, variance, standard deviation கேக்குறாங்க. So, return probability கேக்குறான். Expected rate of return வந்து எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்றேன். மொத்தமா இது மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து 11 வரும் கண்ணா. அதுதான் எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஓகேவா? புரிஞ்சுதாடா? திஸ் இன்டு திஸ். திஸ் இன்டு ஃபுல்லா எக்ஸ்பெக்டட் ரேட். இப்போ அந்த எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்னை வச்சு நம்ம வந்து we are going to find out variance. வேரியன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் root of variance is equal to standard deviation. கரெக்டா? Standard deviation the whole square is equal to variance. Very good. So expected rate of return 11. இப்போ நீங்க ஒண்ணும் இல்ல, ரிட்டர்னுக்கும் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னுக்கும் மைனஸ் பண்ணிட்டே வாங்க. அப்புறம் இதை வந்து அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க கண்ணா. இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த அமௌண்ட் ஸ்கொயர் பண்ணிருக்கீங்களா, அதையும் ப்ராபபிலிட்டி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நான் திருப்பி சொல்றேன். திஸ் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இது வந்து லெட்ஸ் சே இது ஏபி. ஸோ நெக்ஸ்ட் காலம் ஷுட் பி யுவர் ஏ மைனஸ் பி. ஓகேவா? அது மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. பிரேக் ஆகுதா? இப்ப எப்படிடா? இப்ப எப்படி? ஆ இப்ப கேக்குதா? சூப்பரா. இப்போ இது 11 ஸ்கொயரா? அப்போ 11 இன்டூ 11 வந்து 30 -31 இன்டூ 31 இங்க போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இரு போடுறேன். சோ இது ரிட்டர்ன்ல இருந்து எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். அதுக்கப்புறம் சி ஸ்கொயர் திஸ் இன்டூ திஸ். ஓகே. அதுக்கப்புறம் இதையும் ப்ராபபிலிட்டியும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ வந்துருதா? ஸோ டோட்டலா எவ்வளோ? சி ஸ்கொயர் வந்து 2186, இது 150. இது வேரியன்ஸ் வந்துருக்குன்னா அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் என்ன? 12.247. நீ போட்டு பாரு. 150 கால்குலேட்டர்ல போட்டு பாரு. 150 ரூட் எடுத்தேன்னா 12.247 வரும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். நீ இப்படிலாம் ரொம்ப குழப்பிக்க வேணாம். ஈஸியா நான் இங்க போட்டிருக்கேன். புரிஞ்சுதாடா? பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர். 14th சம் இருடா. கடமா 14th சம் பாரு. என்ன சம் பாரு அது?
ஒரு நிமிஷம் நான் ஃப்ரெஷ் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிடுறேன். பிசினஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் எப்படிடா போயிட்டு இருக்கு? ஈஸியா இருக்கா, கஷ்டமா இருக்கா? சூப்பர். எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறதுனால சூப்பர் செல்லம், வெரி குட். இன்னும் கொஞ்சம் தான் முடிக்கணும் போல இருக்கலாம். ஓ, அதாவது இது 3 முடிச்சிடுச்சா? 8, 9, 10? சூப்பர். பிசினஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் வந்து ஃபுல்லா கோ த்ரூ பண்ணிடுங்க. ஆ, அதுக்கப்புறம் செகண்ட் வந்து புக் பேக் கொஷின்ஸ். சார் ஒரு ரிவிஷன்ஸ்லாம் கொடுப்பாரு. ஆ, அதுக்கப்புறம் வந்து நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் த்ரூ வெளில வந்துரும் இல்லையா? அதுக்கப்புறம் அதை ரிவைஸ் பண்ணி சஜஸ்டட் படிச்சா போதும் பிசினஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஆ, ஓ, சரி சரி சரி, நான் கம்யூனிகேட் பண்ணிடுறேன். ம். இந்த சம்மடா. ஓகே. ம். ஏய் கடமா, நான் இது உனக்கு ஈஸி சம் தான். டேய், இதை நான் ஒர்க் அவுட் பண்ணாம விட்டேன். ம், ம். நான் இல்லடா, முடிஞ்ச வரைக்கும் ஃபார்முலாவே இல்லாம உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன்டா ஃபைல. ஃபார்முலே இல்லாமே முடிஞ்ச வரைக்கும் சில இதை அவாய்ட் பண்ண முடியாது. ஒரு 20%, 80% ஃபார்முலா இல்லாம பண்ணியிருக்கேன். நான் அதெல்லாம் சொல்றேன் உனக்கு. ஆ, அதான் ஃபார்முலா உங்களுக்கு ஒரு வேளை ஞாபகம் வரல அப்படின்னா கூட சொல்லுங்க. ஏதாவது ட்ரிக் மாதிரி வச்சு கூட படிச்சிடலாம். சூப்பர்ரா. இது நான் நான் இது கொஞ்சம் சிம்பிளிஃபைட் பண்ணிட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். illustration 14. இது ஏன் நான் போடல, ஆச்சரியமா இருக்கே. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆமாச்சு இது. ஓகே, ரைட். அந்த சின்ன நோட் எடுத்துக்கோங்க மித்ரா. சின்ன நோட் எஃப்எம்க்கு வச்சிருக்கீங்களா? அதுல இது எழுதிக்கோங்களேன். அந்த கேபிட்டல் அசெட் பிரைசிங் மாடல் according to capital asset pricing model, the required rate of return is equal to
The risk free return plus risk premium இது எழுதின்ட்டு இந்த ஃபார்முலா மட்டும் எழுதிக்கோங்க கண்ணா. இது மட்டும் எழுதிக்கோங்க. ஆர்எஃப் ஆர்எஃப்ன்றது ரிஸ்க் ஃப்ரீ. ஓகே, ரிஸ்க் ஃப்ரீ ரேட் பிளஸ் இது வந்து போர்ட்ஃபோலியோ பீட்டா இன்டு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். ஆர்எம்ன்றது எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரேட். இது மட்டும் எழுதிக்கோங்க. நான் அந்த சம் உங்களுக்கு சொல்றேன். ஆ இது ஏன் நான் போடலான்றத நான் சொல்றேன். இது நான் அப்படியே டோட்டலாவே சொல்லி கொடுத்தேன். இப்பதான் ஞாபகம் வருது. நோட் பண்ணிட்டீங்க. இல்லஸ்ட்ரேஷன் 14 பாருங்க கண்ணா. எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து 0.08, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 0.06, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து 0.75. அவன் என்ன கேட்குறான்னா இந்த இன்ஃபர்மேஷனை கமெண்ட் பண்ண டெல் யோர் அப்டேட்னு கேட்குறான். ஸோ ஃப்ரம் த அபோவ் இன்ஃபர்மேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. எங்க ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஜாஸ்தியா இருக்கு? ஏலியா பிலியா? பில ஜாஸ்தியா இருக்கு. சூப்பர். அப்போ பி தான் வந்து ரிஸ்கியர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. டீவியேஷன்ஸ் எங்க ஜாஸ்தியா இருக்கோ, சேஞ்சஸ் எங்க ஜாஸ்தியா இருக்கோ, ஃப்ளக்சுவேஷன்ஸ் எங்க ஜாஸ்தியா இருக்கோ அதுதான் ரிஸ்கியர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துட்டு 2 ப்ராஜெக்டோட கொடுத்துட்டு எந்த ப்ராஜெக்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு கேட்டேன்னா எந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கம்மியா இருக்கோ அந்த ப்ராஜெக்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான் எஃப்எம்மோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டேக்அவே. புரியுதா? குட். ஸோ ரிலேட்டிவ் த சைஸ் ஆஃப் தி எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் பார்த்தா எங்க ஜாஸ்தியா இருக்கு? ஆ ரிலேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி பி எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா சின்ஸ் செக்யூரிட்டி ஏ ஹஸ் காட் அ நோ கிரேட்டர் வேரியேஷன், செக்யூரிட்டி ஏ இஸ் ஹைலி ரிஸ்கி. அப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதாவது ஃப்ரம் த பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கும்போது செக்யூரிட்டி பி வந்து ப்ராப்ளம். அதே மாதிரி செக்யூரிட்டி ஏ இஸ் ஹைலி ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட் தான் செக்யூரிட்டி பி ஃப்ரம் த பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ். நீங்க வேணா ஒன்னு கன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஏதா ஒரு விஷயத்த கன்வே பண்ணுங்க போதும், ரெண்டுமே கன்வே பண்ண வேணாம். இது பி வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஜாஸ்தியா இருக்கிறதுனால பி தான் வந்து ரிஸ்கியர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அவ்வளவுதான், க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது வேண்டாம், இது வேண்டாம். அவ்வளவுதான், அவ்வளவுதான் இருக்கு. ஆமா, அதனால தான். புரியுதா? ஓகே. கம்பாரிசன். ஆமா ஆமா. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா கம்ப்யூட் த பீட்டா ஆஃப் செக்யூரிட்டி எக்ஸ். பீட்டான்றது என்ன அர்த்தம் அப்படின்னா லைக் மார்க்கெட் மூவ்மெண்ட்டை சொல்றதாண்டா பீட்டான்றது. சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் எல்என்டின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, பீட்டா இஸ் அ ப்ராப்பர் மெஷர்மெண்ட் ஆஃப் ரிஸ்க். இட்ஸ் அ மெஷர்மெண்ட் ஆஃப் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். ஸோ லெட்ஸ் சே இஃப் மை பீட்டா இஸ் லெஸ் தேன் 1னா
எனக்கு கம்மி ரிஸ்க். பீட்டா ஒன்னா இருக்கு அப்படின்னா நார்மல் பரவாயில்ல. மோர் தேன் ஒன் இருக்குன்னா அதாவது மோர் ரிஸ்க் than the போர்ட்ஃபோலியோ. அதாவது ஜீரோ கீழே இருக்கு அப்படின்னா தென் மார்க்கெட் வந்து கோஸ் அப். இஃப் த மார்க்கெட் கோஸ் அப் செக்யூரிட்டி வில் ஃபாலோ. மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த சி இப்போ எப்படின்னா ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆக ஆக கோல்டு கம்மியா இருக்கும். இப்போ இப்போ இது கம்மியாகுதுல்ல, ஸ்டாக்ஸ் கம்மியா இருக்கிறதுனால கோல்டு விலை இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. புரியுதா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டி வந்து ஜீரோ அப்படின்னு அர்த்தம். ஸோ லெட் மீ ஷோ யூ அ லைவ் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு பீட்டாஸ் ஒர்க். பீட்டா, லெட்ஸ் டேக் பீட்டா ஆஃப் ஏதாவது ஒரு கம்பெனி சொல்லுங்களேன். லெட் மீ டேக் பீட்டா ஆஃப் என்னோட ஃபேவரட் கம்பெனி எல்என்டி. எல்என்டியோட பீட்டா. இப்போ எல்என்டி நான் பீட்டா பார்க்குறேன் அப்படின்னா பீட்டா டாக்ஸ் அபவுட் volatility. சரியா? சி பீட்டா 1.27 இருக்கும். ஓகே, இட் இஸ் மோர் volatile than the overall market. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பீட்டா ஒன்னுன்னா மீன்ஸ் த ஸ்டாக் பிரைஸ் மூவ்ஸ் இன் லைன் வித் த மார்க்கெட். மோர் தென் ஒன்னா இருக்கு. இப்போ பாரு 6 months பீட்டா வந்து 1.3 இருக்கு அப்படின்னா இட் இஸ் மோர் ரிஸ்க் than the market portfolio. அப்படின்னா if the market went up by 10%, the security 20% increase ஆகும். இப்போ சில ஸ்டாக்ஸ்லாம் இருக்காண்டா, மார்க்கெட் கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இவன் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிடுவான். எல்என்டி ஷேர்லாம் அந்த மாதிரி ஒரு ஷேர். ஐ வில் ஷோ யூ. கேக்குறதாடா மித்ரா? எல்என்டி ஷேர் ட்ரெண்ட் பாருங்க. இந்த டைம்லலாம் இப்போ கொரோனா பூம் டைம் தான்டா. 2020 டவுன் வந்தது கொரோனால. இங்க ஒரு டிப் வந்தது, அப்புறம் இங்க ஒரு டிப் வந்தான். ஆனா மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆக ஆக இவன் எவ்வளவு ரூபாயில இருந்தான் பாரு. எவ்வளவு ரூபாயில இருந்தான்? 25 ரூபான்னு தான்டா. ஆனா பாரிப்பா 3189 ரூபா. மார்க்கெட் வந்து ஆக்சுவலா 2022லேருந்து மார்க்கெட் இன்க்ரீஸ் தான் கணமா. மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தான். அப்புறம் தான் போன செப்டம்பர்லேருந்து மார்க்கெட் இவன் மார்க்கெட் எப்போ டபுள் டபுளா டபுள் டபுளா டபுள் டபுளா ஏறிட்டே இருந்தான் அவன். ஐ வில் ஷோ யூ ஒன் மோர் எக்ஸாம்பிள். அது என்னதான் ஒரே ஒரே நிமிஷம் மித்ரா. கணேஷ்மா, அது என்ன ஸ்டாக்கு? சிஜி கேபிட்டலா? பிஎஸ்ஆர் எனர்ஜில கணேஷ்மா. சிஜி கேபிட்டலா? ஒரு ஒரு ஷேர் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தது ஒரு 2.5 வருஷமா. இல்ல, சிஜி பவர். நோ சார்ட் அவைலபிள். ₹35 இருந்தான்டா. இல்ல, இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து
இவன் பாரு. எவ்வளவு ரூபாய்ல இருக்கான்? 5 ரூபா. எவ்வளவு ரூபாய் வரைக்கும் போயிருக்கான் பாரு. எவ்வளவு ரூபாய் வரைக்கும் போயிருக்கான்டா? 858. செல்லம் கீழே கீழே தெரியுதா? 858. கொரோனா டைம்ல பாரு. 50 ரூபால இருந்தான். என்ன? அப்புறம் 111 ரூபாய்க்கு போனான். அவ்வளவுதான். அப்ப மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆனச்சுதான் 2021ல இருந்து டக்க 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 டக்கன்னு வந்துட்டான். ஆனா இப்ப மார்க்கெட் டவுனா இருக்கிறதுனால கீழே போயிருக்கான், அது வேற விஷயம். 858 ரூபாய் வரைக்கும் போயிருக்கான். இதுதான் இந்த ட்ரெண்ட். புரியுதா? சோ அதான் இதுதான் பீட்டான்னு சொல்றதுடா. ஓகேவா? சோ மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும்போது இதுவும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ பீட்டாவோட என்னன்னா ஒரு குட்டி ரொம்ப ஈஸி. எல்லாத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ண டிவைடட் பை இந்த சிக்மா ஸ்கொயர். ஒரே நிமிஷம். இப்போ சிக்மா எம்ன்றது மார்க்கெட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ரொம்ப ஈஸி. ஸோ RAMனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் பிட்வீன் ஏ அண்ட் எம். ஓகேவா? ஏன்றது செக்யூரிட்டி ஏக்கும் மார்க்கெட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்க்கான கோஎஃபிஷியன்ட். ஏ ஏஎம் அப்படின்றது தான் இந்த 0.72. ஏ அப்படின்றது வந்து இந்த செக்யூரிட்டி எக்ஸோடது, எக்ஸ்ன்றது. எம்ன்றது மார்க்கெட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைடட் பை இந்த மார்க்கெட் இருக்குல்ல ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ், அதை மட்டும் ஸ்கொயர் பண்ணிக்கோ. அவ்வளவுதான். யூல் கெட் 0.9. 2 மார்க்ஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட், consider two securities A and B whose normal probability distributions of 1 year returns of the following. Expected standard deviation comment. Oh, okay, okay. So beta value, இதே சம் தான் முன்னாடி பார்த்தோம். So coefficient of variation is higher in security A. A more risky project is security A. அவ்வளவுதான்டா. ஓகே, அப்ப பீட்டா வேல்யூனா என்னன்னு போட்டிருக்கேன். volatile greater than 1 னா more volatile கண்ணா. ஓகே, less than 1 greater than 0 னா less volatile. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ ஆமாண்டா. ஆமா, பீட்டா கேட்பாங்க. பீட்டா பத்தி பின்னாடி நிறைய படிக்க போறோம். வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். பீட்டா தான்டா வெலாட்டிலிட்டி செல்லாம். பீட்டா தான், அதாவது பீட்டா வேல்யூ வில் டெல் யூ. ஒரே நிமிஷம். சொல்லுங்க சொல்லுங்க கண்ணா, சாரி. ம் ஆமா. இப்போ வந்து இது லெஸ் தேன் ஒன்னால் லெஸ் வாலட்டைல் than the market. see less volatile than the marketனா என்னன்னு சொல்றான்.
மீன்ஸ் இட்ஸ் price fluctuations are smaller than the overall markets. ஓகேவாடா? அப்படின்னா என்னன்னா அதோட fluctuation of the price வந்து ஓவரால் மார்க்கெட் விட கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுதான் வந்து பீட்டா லெஸ் தேன் பண்ணோம். புரியுதா புரியலையா? ம். சி பீட்டா ஒன்னா என்ன அர்த்தம்னா expected to move in line with the market, meaning its price function mirror the market movements. See directly proportional கண்ணா. ஓகேவா? பீட்டா ஒன்னு அப்படின்னா directly proportional. பீட்டா லெஸ் தேன் பண்ணுனா ஐ வுட் சே எப்படி சொல்லலாம்னா ஃபார் அதாவது a beta less than 1 indicates stock is less volatile than the market. This means that every 1% change in the market, the stock is expected to change by less than 1% அப்படின்னு அர்த்தம். அதான் பீட்டா லெஸ் தேன் 1. ஏன்னா இதையும் போடுறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்த்தீங்களா? சிஏபிஎம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். So the stock price and dividend history of X Limited are given below. Okay, using the above data, compute the following: annual rate of returns, expected average rate of returns, variance, standard deviation. ஸோ இயர் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் ஷேர் ப்ரைஸ், டிவிடெண்ட் பர் ஷேர் கொடுத்துருக்காங்க. ஆனுவல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஸோ இல்லை இல்லை செல்லுமா, இல்லை இல்லை, there's a calculation. இந்த calculation க்ளோசிங் ஷேர் ப்ரைஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்றேன். ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர் எண்ட் அன்னைக்கு 31st மார்ச்சா அன்னியோட மத்தியானம்
3:30 மணிக்கு ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். ம். 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 இதான் கேண்டில் ஸ்டிக்கு. ரொம்ப டீட்டெயில்டா போல, ஹை லெவலா சொல்றேன். இதான் கேண்டில் ஸ்டிக்ஸ் கண்ணா. இந்த மாதிரி இருக்கிறதுலாம் கேண்டில் ஸ்டிக்ஸ். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து இஸ் ஒன் ஆஃப் த ரெப்ரசன்டேஷன் ஃபார் அ ட்ரேடர் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த ஸ்டாக் மூமெண்ட்ஸ் ஆர் ஃப்ளோயிங் த்ரூ ஆர் ஃப்ளக்சுவேட்டிங். ஸோ ஒரு ஒரு கேண்டில் ஸ்டிக்கும் ஒரு ஒரு மீனிங் இருக்கு. இப்போ இந்த மாதிரி கம்ப்ளீட்டா இருக்குன்னா இது அது அன்னைக்கு டே ஃபுல்லா புல்லிஷா இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் இந்த மாதிரி கீழே ஒரு விங்கு மேல ஒரு விங்கு நடுவுல இருக்குன்னா ஓகே, இன்க்ரீஸும் ஆயிருக்கு டிக்ரீஸும் ஆயிருக்கு, ஃபைனலி இட் இஸ் க்ளோசிங் அட் த மிடில் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த க்ளோசிங். இப்போ 31st மார்ச் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகும் ட்ரேடிங்ல பண்ணும்போது, கீழே மூவ் ஆகும் கண்ணா. கீழே, அதாவது இப்போ ரெட்டுன்னா ஓப்பனிங்கு, இங்க மேல க்ளோசிங். இதுவே ஒரு கிரீன் கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகுறதுன்னா மேல ஓப்பனிங் பிரைஸ் ஃபார்ம் ஆகும், கீழே க்ளோசிங் பிரைஸ் ஃபார்ம் ஆகும். அதான் வந்து இங்க சொல்றான் அவன் க்ளோசிங் ஷேர் பிரைசஸ் ஒரு ஒரு இயரோடது கொடுத்துருக்கான். பட் எனக்கு இந்த ஃபார்முலா ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஜஸ்ட் 1 மினிட் நான் செக் பண்ணி சொல்றேன். சம்திங் இல்ல எனக்கு. இதை செக் பண்ணி சொல்றேன் கண்ணா. எனக்கு இந்த ஃபார்முலா கொஞ்சம் கன்வின்சிங்கா இல்லை, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். இந்த சம்மு நான் செக் பண்ணிட்டு இந்த ஃபார்முலாலாம் இல்லாம பெஸ்டா ஈஸியா பண்ணி தந்துடுறேன். 20 டைம்ஸ் டைப் பண்ணல வந்திருக்கு. 20 டைம்ஸ்னா அப்ப பார்த்துக்கோ. எப்போலேருந்து இந்த கொஷின் வந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க?
எங்க முன்னாடி பேட்ச்லேருந்து 1997 என்னமோ 1997 1997 பேட்ச்லேருந்து நான் சொல்றது 20 டைம்ஸ் மினிமம் சிஏல கேட்குறாங்க, சிஎஸ்லையும் கேட்குறாங்க. அப்போ வந்து எங்களுக்கு சீதாராமன் கோன்னு சாரி, எங்க இவங்கெல்லாம் வந்து சீதாராமன் கோ ஒரு புக் ஷாப் இருக்கு. எல்லா புக்கையும் அங்க வந்து எங்களை வாங்க சொல்லுவாங்க. ரிவிஷன்ஸ்க்குலாம் கூட ஒரு புக்ல கூட இந்த சம் இல்லாம இருக்காது. அது சிஏவா இருக்கும். நாங்க படிக்கும்போது சிடபிள்யூ இன்டர் எஃப்எம் படிக்கல, நான் சிஏ இன்டர் எஃப்எம் படிச்சேன். ஏன்னா சிடபிள்யூ இன்டருக்கு எஃப்எம் கிளாஸே கிடையாது அப்பலாம். எல்லாம் சிஏ இன்டர். ஆனால் சூப்பரா ஒரு ஃபேக்கல்ட்டி எடுத்தாரு, விஜயகுமார் சார்ன்னு சொல்லிட்டு, பிரைம் அகாடமி, ரொம்ப நல்லா எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் எனக்கு எடுத்த சம்மே இதான், பீட்டான்னு ஆரம்பிச்சாரு. அது இந்த சம்ம தான். நோ, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சிஏபிஎம் மாடல்னு சொல்லுவாங்க, கேபிட்டல் அசெட் பிரைசிங் மாடல். ஓகே, this basically beta is a non-diversible risk. Capital asset pricing model will be helpful for you to understand the required rate of return for the security. So இங்க பாத்துக்கோங்க நல்லா, security beta 1.2, risk free rate, expected rate, இது ரொம்ப ஈஸியா சொல்லி தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் எடுத்துக்கணும் கண்ணா. ஓகே, 0.04 ப்ளஸ் செக்யூரிட்டி பீட்டா எவ்வளோ 1.2 இன்டூ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் எவ்வளோ 12%, மைனஸ் இவனே வந்துருவான் 0.04. அப்போ 0.04 பிளஸ் 0.04 ஒன் 0.12 இன்டூ 0.12 மைனஸ் 0.04 எவ்வளோ 0.08. that into 1.2 எவ்வளோ 0.096. அவ்வளவுதான். ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா 0. which is 13.6%. 2 marks ப்ராப்ளம், 3 marks ப்ராப்ளம், 14 மார்க்ஸ்லயே ஒரு டிவிஷன் ஆஃப் ப்ராப்ளமா வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஓகேவா? அடுத்தது எனக்கு எஃப்எம்மும் காஸ்டிங் சொல்லி கொடுக்கும்போது மட்டும் ஒரு தனி ஒரு சந்தோஷம். ஏன்னா எஃப்எம் நான் கத்துனது வந்து சூப்பரான பர்சன் கிட்ட. என்ன சொல்றது, சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்னு வாங்களா அந்த மாதிரி. காஸ்டிங்கும் அந்த மாதிரி ஒரு சார் கிட்ட தான் கத்துனேன். அதனால பயங்கர கிரேஸ். நான் படிக்கும் போதே கிரேஸா படிப்பேன். நான் படிக்கும் போது சிஏ இன்டர் ப்ராப்ளம்ஸ்லாம் எல்லாமே கொடுப்பாரா. அப்பனா அப்பனா சிஏ இன்டர் ப்ராப்ளம் இப்பதானே எஃப்எம்க்கு இவ்வளோ நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சிடபிள்யூ இன்டருக்கு வந்து அவ்வளோலாம் ஸ்டாண்டர்ட் கிடையாது ஆக்சுவலா. அதனால சார் எங்களை அட்வான்ஸ் ப்ராப்ளமா போட விடுவாரு எக்கச்சக்கமா. ஆனாலேயே செம்ம grip. எனக்கு ரொம்ப எஃப்எம்ல தான் ஹையஸ்ட் மார்க் எடுத்தேன் ஸ்டேஜ் 2ல. ஆமா ஸ்டேஜ் 2ல. ஸ்டேஜ் 3லயும் எஃப்எம் ஹையஸ்ட் மார்க் ஃபைனல்ல. கிளியர் ஆனதே நான் எஃப்எம்னால தான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். சி இன்டர் எஃப்எம் அண்ட் காஸ்டிங் எடுக்கிறேன். ஓகேடா. சால்டு கேஸ் வந்து நீங்க சால்டு கேஸ் பார்த்துக்கிறீங்களா கண்ணா? அதே தான் ரிப்பீட் பண்றாங்க. ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்குன்னா சொல்லுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் முடிச்சிடுறேன். சால்டு கேஸ் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏதாவது டவுட்னா சொல்லுங்க, நான் பண்றேன். ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் இல்லஸ்ட்ரேஷன்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸர் இதை போட்டிருக்கேன், நீங்க பாருங்க. ஜஸ்ட் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணி பாருங்க. இல்லைன்னா நான் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் சால்டு கேஸ் வேணா ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு சொல்லி தரேன். ம். ஓகே செல்லம். ஸோ முடிஞ்சிடுச்சா? ஓகே சூப்பர். மாடியூல் 1 கம்ப்யூட்டர். மாடியூல் 2 வந்து எஃப்எம்ஓ டெய்லி கிளாஸ் வச்சுக்கலாமா? ஏய் எனக்கு ஒன்னேன்னு சொல்லுங்க கண்ணா. இதெல்லாம் நீங்க செல்ஃபா படிக்க முடியுமான்னு பாருங்க. இல்லைன்னா நான் கண்டிப்பா நான் சொல்லி தரேன். பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஓடது காமர்ஸ் புக் தெரியுமா? 12th காமர்ஸ்ல, 12th காமர்ஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அதோடது அப்படியே இங்க வருது. ஓகே, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா.
எக்கனாமிக்ஸ்ல இருக்கிறது கரெக்ட். கரெக்ட் கரெக்டா அது அப்படியே இங்க வருது. பேங்க் அதே பாயிண்ட்ஸ் தான். ஒண்ணுமே மாறல. ஓகே. இந்த பாயிண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் இது நான் எடுத்துருவேன் சரியா. ஸோ அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அங்கேருந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் எடுத்துருவேன் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோலாம். தியரி ஃபுல் சாப்டர் தியரி. ஆனா இது தியரி ஃபுல் சாப்டர் எதுன்னா கொஞ்சம் காமர்ஸ் கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் 11th இதெல்லாம் கிளப் பண்ணி எடுத்திருக்காங்க. நான் காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ ஆர்பிஐ சொல்றேன். கண்டிப்பா சொல்றேன் ஷுவரா கண்ணா. இதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் நான் எடுத்துருவேன். ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் அதுலேருந்து படிச்சுக்கோங்க செல்லம் காமர்ஸ் புக்லேருந்து. ஓகே. இதெல்லாம் ஐ வில் டேக் யூ த்ரூ. கமர்ஷியல் பேங்க்ஸ் ஞாபகம் இருக்கா? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஞாபகம் இருக்கா? இதுல படிச்சீங்க. இதுல காமர்ஸ்ல அது அப்படியே. ஓகே நீங்க கோத்ரூ பண்ணுங்களேன். உள்ள கோத்ரூ பண்ணி பாருங்க. டஃப்பா இருந்ததுன்னா சொல்லுங்க. அதே ரிப்பீட் பண்ணிருக்காங்க இங்க. 12th எக்கனாமிக்ஸோடது ஏஜென்சி சர்வீஸ் எல்லாமே. நான் பேங்கிங் எதுக்கண்ணா? ஆ, இல் இல்ல கமர்ஷியல் பேங்க்ஸ் காமர்ஸ்லயே வந்தது, இதுலயும் வந்திருக்கு. எக்கனாமிக்ஸ்லயும் இருக்கு. ம். என்பிஎஃப்சிஸ் நான் எடுத்துருவேன். ஓகே. என்பிஎஃப்சிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ம், அதான் நான் டெய்லி இப்போ எஃப்எம்க்கு மட்டும் பிளான் எஃப்எம்க்கும் டிடிக்கும் டெய்லி கிளாஸ் வைக்கலாம்னு பார்க்குறேன் எக்ஸ்ட்ராவா. பென்ஷன் ஃபண்ட்ஸ்லாம் நான் எடுப்பேன்டா. ஓகே. நான் எதெல்லாம் நீங்க படிங்கன்னு நான் இப்போ சொல்லிடுறேன். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபங்க்ஷன்ஸ் வந்து அந்த காமர்ஸ் புக்கோ எக்கனாமிக்ஸ் புக்கோ எதோ பாருங்க கமர்ஷியல் பேங்க்ஸோடது. அதுக்கப்புறம் செபி இருந்ததா உங்களுக்கு? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி ஞாபகம் இருக்கா? காமர்ஸ்ல 8th லெசனோ என்னமோ. அங்க என்ன படிச்சீங்களோ அப்படியே இங்க ரிப்பீட். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி பவர்ஸ் ஆஃப் செபி. ஓகே. அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஆர்பிஐயும் கமர்ஷியல் பேங்க்கும் காமர்ஸ் புக் கொடுத்து போதும் கண்ணா. செபியோடது நீங்க அதுல கோத்ரூ பண்ணிக்கோங்க ஃபங்க்ஷன்ஸ். நான் எக்ஸ்ட்ராவா இங்க கோத்ரூ பண்ணுவேன். ஓகேவா. இது வந்து செபி ரெகுலேஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்லா நம்ம படிக்க வேண்டாம். கொஞ்சம் அப்படியே டச் அப் ஆன் பண்ணா போதும். இதெல்லாம் மேஜரா கேட்க மாட்டாங்க. என்னெல்லாம் செபி ரெகுலேஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்கிராச்ல இருந்து கேட்டு சொல்றாங்க. ஓகேவா. ஸோ இப்போ உங்க பாட்டுல நீங்க என்ன படிக்கணும்னா ஆர்பிஐ அண்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ் பவர்ஸ் ஆஃப் செபி அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி காமர்ஸ் புக்ல ஐ வில் டூ சம் மோர் வேல்யூ அடிஷன்ஸ் ஃபார் செபி ஆல்சோ வித் திஸ் புக். மற்ற டாபிக்ஸ்லாம் நான் கவர் பண்ணிடுவேன். அப்புறம் கேபிட்டல் மார்க்கெட் காமர்ஸ்ல படிச்சீங்களா? இன்ட்ரோடக்ஷன்லாம் ஞாபகம் இருக்கா? சைட் ஹெட்டிங்கோட அது படிச்சிருங்க காமர்ஸ் புக்கு. ஓகே. அப்புறம் வந்து இது எல்லாமே நான் எடுப்பேன் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்லி கொடுப்பேன். செகண்டரி மார்க்கெட் வாட் இஸ் a செகண்டரி மார்க்கெட்? எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செகண்டரி மார்க்கெட் ஞாபகம் இருக்கா? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செகண்டரி மார்க்கெட் காமர்ஸ்ல பிரைமரி மார்க்கெட் வர்சஸ் செகண்டரி மார்க்கெட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் காமர்ஸ்ல அதை படிச்சிருங்க. ஓகே. அந்த இதுலயே படிச்சிருங்க. அதேவும் அது இதுவும் சேமா தான் இருக்கு எங்கேயுமே மாறல. ஓகே. ஈக்விட்டி ஷேர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்லாம் என்னன்னு தெரியுமா? வெரி குட். வெரி குட். என்ன கண்டிஷன்ரா? வெரி குட். சூப்பர். கரெக்ட். தே ஷுட் பி paid off first. சூப்பர் செல்லம். டைப்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் படிச்சிருக்கீங்களா? ஓகே 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 கனமா ஒரு டப்பா இருக்கு தெரியுமா? ப்ரிஃபரன் கியூமுலேட்டிவ் நான் கியூமுலேட்டிவ் கன்வெர்ட்டபிள் நான் கன்வெர்ட்டபிள் பார்ட்டிசிபேட்டிங் உங்க காமர்ஸ் புக்லயே இருக்குது. இது ஆ அது டிபென்ச்சர்ஸ்னா என்னன்னு தெரியுமா? இட்ஸ் a டாக்குமெண்ட்ஸ் issued by a company. ஆ கரெக்ட்.
வெரி குட். கரெக்ட். இதெல்லாம் நான் எடுப்பேன்டா. ஓகே. இதெல்லாம் மசாலா பாண்டு, ரோலிங் செட்டில்மெண்ட். இப்ப நீங்க சொல்லுங்க டீட்டெயில சொன்ன. டிமெட்டலைசேஷன் என்னன்னு தெரியும் ஆக்சுவலா உங்களுக்கு? கன்வெர்ட்டிங் பிசிக்கல் சர்டிபிகேட்ஸ் டு ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஞாபகம் இருக்கா காமர்ஸ்ல ஒரு வாட் டு யூ மீன் பை டிமெட்டலைசேஷன் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். ஆ சூப்பர். பெர்ஃபெக்ட். கரெக்ட். நோட்ஸ் பண்ணாங்கல்ல. கரெக்ட். ஸோ இது நான் எடுத்துருவேன். ஐபிஓ எஃபிஓ எல்லாம் நான் எடுப்பேன். புக் பில்டிங்லாம் நான் எடுத்துருவேன். கிரீன் ஷூ ஆப்ஷன் இதெல்லாம் நான் எடுத்துருவேன். இன்சிடர் ட்ரேடிங், கிரெடிட் ரேட்டிங், ட்ரேட் ரேட் ஏஜென்சிஸ், மணி மார்க்கெட் ஞாபகம் இருக்கா காமர்ஸ்ல? பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட். கரெக்ட். கரெக்ட். அதோட இன்ட்ரடக்ஷன் அதுலேருந்து படிச்சுக்கோங்க. ட்ரெஷரி பில்ஸ்லாம் நீங்க குட்டியா படிச்சிருப்பீங்களா இல்ல டீடைல்டா படிக்க போறோம்? 91 டே, 182 டே, 365 டேஸ்லாம் படிக்கிறீங்களா காமர்ஸ்ல? நம்ம இங்க டீடைல்டா படிக்க போறோம். 91 டே என்ன, 182 டே என்ன, 365 என்ன, கமர்ஷியல் பில்லு, கமர்ஷியல் பேப்பர். கமர்ஷியல் பேப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் இது நீங்க கண்டிப்பா தியரி படிச்சிருப்பீங்க. கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் படிச்சோம். இது எக்ஸ்டெண்டட் வெர்ஷன். கரெக்ட். ப்ராமிசரி நோட் அங்க இருக்கிறது அப்படியேடா இங்க. மஸ்ட் பி இன் ரைட்டிங், இட் மஸ்ட் லா. ப்ராமிசரி நோட் இங்க, அங்க லால இருக்கிற நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், இங்க இருக்கிற ப்ராமிசரி நோட், காமர்ஸ் புக் எல்லாமே ஒண்ணுதான். எது வேணாலும் படிச்சுக்கோங்க ப்ராமிசரி நோட். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லாம் ஃபுல்லா எடுத்துருவேன். இந்த சம்ஸ்லாம் நான் எடுத்துட வேண்டாம். அவள்தான். இப்போ நீங்க என்ன படிக்கணும்னு நான் சொல்லிடுறேன் கண்ணா. ஸோ ஃபர்ஸ்ட் யூ வில் ஹாவ் டு ரீட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி. நீங்க அங்க படிக்கிறது தரவா படிச்சிருங்க. சாரி, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி, பவர்ஸ் ஆஃப் செபி, டூ சம் மோர் இன்புட்ஸ். அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ், அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ, ப்ராமிசரி நோட்னா என்ன, சும்மா ட்ரெஷரி பில்ஸோட வாட் இஸ் வாட் அது படிச்சுக்கோங்க. நீங்க ஆனா படிக்கிறது ஆ ஓகே. கேபிட்டல் மார்க்கெட் வர்சஸ் மணி மார்க்கெட். அப்புறம் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் மணி மார்க்கெட் படிச்சுட்டு இருக்கடா. அது ஒரு குட்டி கொஸ்டின் இருக்கும் தெரியுமா? 2 மார்க்ஸ்ல கேட்டிருப்பாங்க. ஆ கரெக்ட் கரெக்ட். சூப்பர்ரா, நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. எவ்வளோடா? வெரி குட். எவ்வளோ வாங்கினீங்கடா காமர்ஸ்ல? வெரி குட். வெரி குட். வெரி குட். கமர்ஷியல் பில்ஸ்னா என்னன்னு பாத்துக்கோ. இன்சிடர் ட்ரேடிங் சாரி, ரிமைசர்னு சொல்லிட்டு, ரெமனைசரா ஒரு 2 மார்க்ஸ்ல வரும். சரி ஓகே வேணாம். வேற என்னடா ஆர் வி லிவிங் எனிதிங்? இல்ல தானே படிக்க சொன்னா? எல்லாம் மேக்ஸிமம் இதுல கவர் ஆகுது. ம். ஆ கரெக்ட்ரா.
ப்ரிஃபரன்ஸ் ஷேர்னா என்ன? கரெக்ட் கரெக்ட். ப்ரிஃபரன்ஸ் ஷேரு, அப்புறம் வந்து வாட் இஸ் டிபெஞ்சர், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் டிபெஞ்சர்ஸ், வாட் இஸ் ஈக்விட்டி ஷேர். ஆ ஆ ஆமா ஆமா, நல்லா கோத்ரூ பண்ணிடுங்க. நான் டீட்டெயில்டா எடுப்பேங்க. புதுசா ஒண்ணு நான் ஃப்ரெஷ்ஷா எடுக்கிறதுக்கும் நீங்க ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணிட்டு வரும்போதும் அது வேற டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ரீச் ஈஸியாயிடும், அதுக்காக நான் சொல்றேன். OTCA forgot. OTCA. இன்சைடர் ட்ரேடிங் ஞாபகம் இருக்காடா? இன்சைடர் ட்ரேடிங்னு சொல்லிட்டு காமர்ஸ்ல உங்களுக்கு இருந்தது. சரி, நோ ப்ராப்ளம். ஓ, இது காப்பி பண்ண முடியாதா? படிக்கும்போது ஃபீச்சர்ஸ் ஆஃப் ப்ராமிசரி நோட்டை படிச்சிருங்க. செக்ஷன்ஸோட படிச்சிருங்க கண்ணா. ஓகே. ஓகே, நீங்க இப்ப ரிவைஸ் பண்ணீங்கன்னா ஞாபகம் வந்துரும் மித்ரா, ப்ராப்ளம் இருக்காது. அப்புறம் 11th எக்கனாமிக்ஸ்ல வாட் டு யூ மீன் பை மானிட்டரி பாலிசின்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? 11th எக்கனாமிக்ஸ்ல அது கோத்ரூ பண்ணிடுங்க. இங்க 11th எக்கனாமிக்ஸ்னு போடுறேன். இது எல்லாமே 12th காமர்ஸ். இது 12th காமர்ஸ், இது 12th எக்கனாமிக்ஸா காமர்ஸான்னு தெரியல. Economics-லயும் இருக்கு. நீங்க அது மட்டும் கொஞ்சம் சென்ஸ் செக் பண்ணிக்கோங்க கண்ணா. இதெல்லாம் predominantly காமர்ஸ்ல தான் கவர் பண்றாங்க. இது ஐ திங்க் மானிட்டரி பாலிசின்றது 11th எக்கனாமிக்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இது இது ஒரு ஒர்க்கு. 25th ஆஃப் மார்ச். அப்புறம் இன்னொரு ஆக்டிவிட்டி இருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன்டா. இது ஞாபகம் இருக்கா? 4 பிசினஸ் மேக்ஸ்லயும் படிச்சிருப்பீங்க, அக்கௌண்ட்ஸ்லயும் படிச்சிருப்பீங்க செல்லம். இல்ல, இது அக்கௌண்ட்ஸ் சாப்டர் 8. 8th. இவன் வந்து சாப்டர் 9. அது ஒண்ணு. அது ஒண்ணு. அப்புறம் பேஸா 100ல வச்சு 100 செகண்ட் இயரோடது இந்த சம்ராத். எஃப்எம்லையா? மேக்ஸ் கிடையாது, மேக்ஸ் கிடையாது. எஃப்எம் மேக்ஸ் கிடையாது, ஓஆர் மட்டும்தான் மேக்ஸ் மாதிரி இருக்கும். கோர் மேக்ஸ்லாம் கிடையாதுடா. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் சொல்லிட்டேம்மா, நீ சூப்பரா பண்ணுவ பாரு இந்த வாட்டி. யூ வில் கம் அவுட் வித் வெரி குட் மார்க்ஸ். காஸ்டிங் நீ பார்த்தேன்னா, மார்ஜினல் காஸ்டிங், பட்ஜெட்ரி கண்ட்ரோல், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். நான் இப்போ பட்ஜெட் கண்ட்ரோல் நான் முடிச்ச உடனே மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கோட பட்ஜெட்ரி கண்ட்ரோல் எடுத்துருவேன் சைட் பை சைடு. அப்போ நீ ஆல்மோஸ்ட் டபுள் ரிவிஷன் ஆயிடுவ. இங்க மார்ஜினல் காஸ்டிங் எடுக்கும்போது அங்கேயும் மார்ஜினல் காஸ்டிங் டபுள் ரிவிஷன் ஆயிடுவ. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் டபுள் ரிவிஷன் ஆயிடுவ. ஓகேவா?
அப்புறம் குட்டி குட்டி குட்டியா இருக்கு. ட்ரான்ஸ்ஃபர் pricing கொஞ்சம் லெங்தி சாப்டர் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங். ஸோ அப்படி நான் பார் பண்ணி எடுக்கும்போது ரெண்டுமே நீ தரவாயிடுவ. இதுவும் வந்து ஏப்ரல் லாஸ்ட்டுக்குள்ள முடிச்சிடும். மே ஃபுல்லா உங்களுக்கு ரிவிஷன். இதுல நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அதையும் சொல்லிடுறேன் இப்பவே. ஸோ பிளான் பண்ணிக்கோங்க. தியரி ஞாபகம் இருக்காடா அக்கவுண்ட்ஸ்ல? சாப்டர் 8 தியரி இல்லையா? சரி, சம்ஸ் கோத்ரூ பண்ண முடியுமா? தியரி சும்மா டச் அப் பண்ணுங்க. சிவாவும் இருக்கும். அதான் எனக்குமே தெரியல. இருக்கணும். கடமா இந்த காமன் சைஸ் இதுதான்டா. காமன் சைஸ் இன்கம்க்கு சேல்ஸ பேஸா வச்சு பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? இப்போ இப்படிதான். இது வந்து கம்பேரிட்டிவ் காமன் சைஸ். காமன் சைஸ் பார்த்தேன்னா ரெவென்யூவை பேஸா வச்சு லைக் 2016 கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெவென்யூவை பேஸா வச்சு ஒர்க் அவுட் பண்ணுவோம். இப்போ பார்த்தோன்னா இது 100 இருக்கும்னு வச்சுக்கோயேன். இப்போ அதர் இன்கம்க்கு this divided by this into இது அப்படி. எக்ஸ்பென்சஸ்க்கு this divided by this into 100 இப்படி. அது அந்த பர்சன்டேஜ் அப்படி இதுவாகுது. ஸோ அதே மாதிரி இதுக்கும் அப்படிதான். this divided by எல்லாமே ரெவென்யூ பேஸா வச்சு. ஸோ 60% into 100. அது காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? கம்பேரிட்டிவ்னா ரெண்டு டேட்டா கொடுத்துருப்பாங்க. அது டிஃபரன்ஸ் எடுத்துட்டு அப்புறம் இன்டூ 100 பண்ணு. அப்சல்யூட் அமௌண்ட் டிவைடட் பை பேஸ் இயர் இன்டூ 100. அப்சல்யூட் அமௌண்ட் டிவைடட் பை பேஸ் இயர் இன்டூ 100. அப்சல்யூட் அமௌண்ட் டிவைடட் பை பேஸ் இயர் இன்டூ 100 அப்படி பண்ணணும். ஓகேவா? இங்க கொடுத்துருக்கேன் குட்டி ஹிண்ட். காமன் சைஸ் இன்கம்னா சேல்ஸ் ஷுட் பி பேஸ். காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட்னா டோட்டல் ஷுட் பி பேஸ். கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்னா ரெண்டு இயரை கம்பேர் பண்ணி அதோட வேரியன்ஸ் டிவைட் பை பேஸ் இயர் டேட்டா. கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட்னா ரெண்டு இயரோட வேரியன்ஸ் டிவைட் பேஸ் இயர் டேட்டா. ட்ரெண்ட்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கல்ல, நான் சொல்றேன். இதான் ட்ரெண்ட். இப்போ இயர் 1 2 3 கொடுத்துருப்பாங்க மித்ரா. இயர் 1 100 எடுத்துக்கணும் ஃபுல்லா. அப்போ 254 செகண்ட் இயர் டிவைடட் பை 200 ஃபர்ஸ்ட் இயர் இன்டூ 100 எவ்வளோ? 127. இதான் ட்ரெண்ட் பர்சன்டேஜ். ஞாபகம் வந்துச்சாடா? இதுதான். ஸோ இது இந்த சாப்டர் 8ஓட சம்ஸ் கோத்ரூ பண்ணுங்க 12th அக்கௌண்ட்ஸோட. ட்ரெண்ட் அனாலிசிஸ் சொன்னல அதே மாதிரியே வரும். காமன் சைஸ்
இதெல்லாம் எடுப்பேன். பட் தென் ஃபர்ஸ்ட் நீங்க அதை பார்த்துட்டீங்கன்னா நான் சொல்லும்போது உங்களுக்கு அலைன் பண்ணிக்கலாம்ல. இந்த ஃபார்மேட்லாம் குட்டி நோட்ல எழுதிட்டுருங்க கண்ணா. இப்ப நம்ம பார்க்கறது மாடியூல் 3யா? ஸோ மாடியூல் 3 இப்படி வரும். அதே தான் கம்பேரிட்டிவ் காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல. ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் ஒவ்வொரு இதுவா பண்ணுவோம். கம்பேரிட்டிவ்னா என்ன? லைக் பேஸ் இயர் வச்சுட்டு அதுலேருந்து கம்பேர் பண்ணி பண்ணி பண்றது. இந்த பெரிய ஃபார்மேட் ஞாபகம் இருக்குமே உங்களுக்கு? சேல்ஸ் லெஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் கிராஸ் ப்ராஃபிட், அட்மின் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்த்தா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். இதுலேருந்து வருது வந்து இதையும் நோட்ல எழுதிருங்க கண்ணா. இதுக்கெல்லாம் டேக் யுவர் டைம். ஒரு 2 வீக்ஸ் எடுத்துக்கோங்கடா. 2 வீக்ஸ் எடுத்துட்டு ஏன் இதெல்லாம் நான் காமிக்கிறேன்னா இதெல்லாம் ஏற்கனவே நீங்க படிச்சது தான் மித்ரா அப்படின்னு சொல்றேன். ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் நம்ம என்ன படிச்சோம் 12th அதே ரிப்பீட். இது எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ், அப்புறம் டேர்ன் ஓவர் ரேஷியோஸ், இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர், டெட்டாஸ் டேர்ன் ஓவர், அதுக்கப்புறம் கிரெடிட்டாஸ் டேர்ன் ஓவர் ரேஷியோ, அப்புறம் ஃபிக்ஸட் அசட்ஸ் டேர்ன் ஓவர் ரேஷியோ, சால்வன்சி ரேஷியோ இல்ல டெட் ஈக்விட்டி ரேஷியோ, ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ, கேபிட்டல் கியரிங் ரேஷியோ, கரண்ட் ரேஷியோ, லிக்விட் ரேஷியோஸ். இது மூணும் கொஞ்சம் இல்ல நான் பின்னாடி வரான். பாகுபலி மாதிரி வரான். இதுல 3 4 இது வந்து பெருசா இருக்கு. இங்க பாரு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஆரம்பிக்கிறேன். ஆமா இது எப்படின்னா நீங்க ஃபுல்லா டேட்டா போட்டுட்டு ஓகே பேலன்ஸ் ஷீட்டும் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம சம்ஸ் டிரைவ் பண்ற மாதிரி இருக்கும். பட் பேஸ் எதுன்னா நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட் புக் ஃபார்முலே டு தரவ் அண்ட் சம்ஸ் டு. இதெல்லாம் இந்த பேஸ் ஒர்க்லாம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் கொடுக்குறேன். போன வாட்டி சிஏக்காக ரெடி பண்ணேன். டிஸ்க் எடுத்து கொடுறா அவருக்கு. இங்க பாருங்க கண்ணா, சிஏக்காக ரெடி பண்ணேன். ஐயோ சாரி. இதோ இந்த ஃபைல் இருக்குல்ல, இதுல எல்லாமே போட்டிருப்பேன்டா. இன்டர்பிரேஷன்ல இருந்து எல்லாம் போட்டிருக்கேன். அவங்களோட கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் சால்வ் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஏமாக்கொள்ள இங்க பாருங்க கண்ணா, ஃபுல்லா எல்லா ரேஷியோஸும் இருக்கு இதுல. ஃபார்மேட்டோட வச்சிருக்கேன். ஸோ இதை அமுச்சு விட்டோமா? இதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க கண்ணா, சரியா? இந்த இன்டர்பிரிட்டேஷனும் நம்ம தெரிஞ்சுக்கணும்டா. நம்பர்ஸ் கால்குலேஷன் மட்டும் இல்ல, வி ஷுட் நோ த இன்டர்பிரிட்டேஷன்ஸ். இந்த ஹவு டு ரிமெம்பர் எல்லாம் போட்டிருக்கேங்கண்ணா.
ஸோ இது வந்து நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறேன். ஐயோ என்னடா அது எஃப்எம் போடவே இல்லைன்னு நீங்க ஒரு எங்கேயாவது ஒரு மாதிரி பேக்ல ஒரு மைண்ட் இருந்ததுன்னா அப்படி நினைச்சுக்காதீங்க. இது ஃபுல்லா ரேஷியோஸ். இது எல்லா ஃபார்முலா இருக்குடா. எல்லாம் நிறைய புக்கை ரெஃபர் பண்ணி ஒரு ஃபுல் ஃபைல் ரெடி பண்ணியிருக்கேன். சிஏக்காக ரெடி பண்ணேன், அதே தான் நம்மளுக்குமே வருது. சிஏ புக்கை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இதெல்லாம் நான் சொல்லித்தரேன்டா. எம் ஸ்கோர் இதெல்லாம் வந்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் படிச்சிருக்கீங்களா? இல்லல்ல. கார்பரேட் அக்கவுண்டிங் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் இருக்கா? அப்படியே ரிப்பீட்டிங். அப்படியே ரிப்பீட் ஆகுது. நான் இந்த இது அமுச்சு விடுறேன். சி இந்த இந்த 25th 27th இது முடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க கண்ணா. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கோத்ரூ பண்றது, இந்த ஃபார்முலாலாம். இதை பொறுத்த வரைக்கும் நீங்க ரேஷியோஸ் பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா ஃபார்முலாலாம் பை ஹார்ட் பண்ண வேண்டாம். இது மட்டும் 12th அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிறது மட்டும் முடிச்சிடுங்க. ஓகே, இதெல்லாம் பை ஹார்ட் பண்ண வேணாம். உங்க ப்ரையாரிட்டி என்னன்னா இது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இது ரெண்டும் கிரீன் போட்டிருக்கேன்ல கண்ணா, இது மட்டும் முடிச்சிருங்க. கேஷ் ஃப்ளோ நம்ம அங்க என்ன பார்த்தோம் அதே தான் இங்க, கொஞ்சம் கூட மாறல. ஓகே, இதெல்லாம் நான் எடுத்துருவேன் ஃபுல்லா. ஸோ மாடியூல் 2 பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கோத்ரூ பண்ணிடுங்க. சரியா? மாடியூல் 3 அதாவது 25th மார்ச். ஓகே, இது மாடியூல். ஓகே, அப்ப நான் இப்போ சொல்றேன் கண்ணா இதை ஃபைல. ஸோ லெட் மீ புட் இட் லைக் திஸ். இது வந்து மாடியூல் 2 3 பிளானர். ஓகே, இது மாடியூல் 2 பிளானர். இது ரெண்டும் முடிச்சிட்டீங்கன்னா 20% முடிச்சிடுவீங்கடா. பிடி அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாமா? சர்வர் சொல்லட்டுமா?
கிடைச்சிருக்காடா?